ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், அதாவது ஓப்பனிங் கேபிட்டலுக்கு சரி க்ளோசிங் கேபிட்டலுக்கு சரி தேவையான ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஒன்றும் இல்லை சார், யூ மே ஸ்ப்ளிட் அவுட் த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இன் த பர்டிகுலர் பிஸ்னஸ் கன்சர்ன். ஒரு பிஸ்னஸ் கன்சர்னுடைய அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் தனித்தனியாக செப்பரேட்டாக பிரித்து போட்டு அந்த டிஃப்ரென்ஸ் தொகை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம என்னென்னு பார்க்குறோம் சார். ஓப்பனிங்காக இருந்தால் ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங்காக இருந்தால் க்ளோசிங் கேபிட்டல்னு பார்க்குறோம். அப்போ ஆக்சுவலாக இதை தனித்தனியாக போடலாம். அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் தனியாக அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் போட்டு தனியாக கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி க்ளோசிங் கேபிட்டலுக்கு தனியாக நாம் என்ன பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு தனியாக கண்டுபிடிக்கலாம். அப்போ இதில் நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் ரெண்டு கண்டுபிடிக்கிறதுனால நாம் என்ன பண்ணிட்டோம் சார், நம்ம ரெண்டையுமே அதாவது ஒன்றாவே போட்டுருக்கோம். அதாவது இன்னர் காலத்தை ஓப்பனிங் கேபிட்டலுக்கும் அவுட்டர் காலத்தை க்ளோசிங் கேபிட்டலுக்கும் போடுறோம். அப்போ நாம் இதை க்ளோஸ் பண்ணுறோம் சார். அப்போ க்ளோஸ் பண்ணும்போது க்ளோசிங் கேபிட்டல் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுங்க. 4 11 20 0 2 3 5 6 அப்போ 6 lakhs. தென் நம்ம இதில் நாங்கள் போடுறோம் சார், நம்ம தென் 6 lakhs. தென் ஓப்பனிங்க்கு 0 0 0 0 16 24 32 3 அப்போ 5,20,000. அப்போ 5,20,000. அப்போ ஆக்சுவலாக ஸ்டேட்மெண்ட் அஃபேர்ஸ் நம்ம போடும்போது சார் எப்பயுமே அசட்ஸ் அதிகமாகவும் லைபிலிட்டிஸ் குறைவாகவும் இருக்கும். அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் தொகை தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஓப்பனிங் க்ளோசிங் பார்க்குறோம். புரியுதுங்களா? அப்போ ஆக்சுவலாக இந்த ஓப்பனிங் கேபிட்டலை பொறுத்தவரையிலும் நாம் என்ன பண்ணுறோம், அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் இந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணோம்னா இந்த அமௌண்ட்டை கூட்டி அப்போ 1,90,000 1,30,000 1,90,000 2,70,000. அப்போ 2,70,000 தென் 5,20,000. அப்போ மைனஸ் பண்ணால் நம்ம கிடைக்கிறது சார் 12,5. அப்போ 2,50,000 சார். அப்போ 2,50,000. அதே மாதிரி அதை நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுறோம், அப்போ இதை கூட்டி பண்ணும்போது நமக்கு 3 lakhs வரும் சார். அப்போ 3 lakhs. அப்போ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் கேபிட்டல். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் சார், கொஞ்சம் ஒன்றும் நல்லா போட்டுக்கலாம். நம்ம என்ன பண்ணிடுறோம் சார், நம்ம அப்போ 2,50,000 ஓப்பனிங் கேபிட்டல். அதே மாதிரி 3 lakhs க்ளோசிங் கேபிட்டல். எவ்வளோ சார், 3 lakhs. அப்போ இந்த சம் பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணிடுறோம் சார், யூ மே ஃபைண்ட் அவுட் த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கேபிட்டல். அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ உடனே நம்ம என்ன பண்ணிடலாம் சார், நம்ம ஆக்சுவலில் என்ன பண்ணலாம், நம்ம அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், பாயிண்ட் அவுட் பண்ணலாம் இல்லைங்களா? அப்போ ஆக்சுவலாக நம்ம அடுத்து நம்ம போடும்போது நம்ம என்ன பண்ணலாம் சார், நம்ம இப்போ ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லும்போது சார் நம்ம ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம் சார், 2 marks வந்து போட்டோம் இல்லைங்களா? அதாவது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். அப்போ ஆக்சுவலாக சார் இந்த கணக்கில் நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் ரெண்டும் அவசியம் பார்க்குறோம். அப்போ ஓப்பனிங் கேபிட்டலும் கண்டுபிடிச்சிட்டோம், க்ளோசிங் கேபிட்டலும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம க்ளோசிங் கேபிட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ சார், நமக்கு 3 lakhs. அப்போ 3 lakhs நமக்கு என்ன பண்ணுறோம், 3 lakhs சார். அப்போ 3 lakhs. அப்போ பாருங்க
During the year, he introduced further capital of 50,000. He withdrew 2,500 per month from the business for his personal use. அப்போ withdraw அப்படின்னாவே நமக்கு drawings நடக்கும். Withdraw the amount அப்படின்னாவே drawings. அப்போ drawings சொல்லும்போது 2,500 சார் per month. அப்போ 2,500 per monthங்கிறது நம்ம இயருக்கு கொண்டோம். எப்பயுமே நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது சரி அல்லது டிராயிங்ஸ் நான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது சரி நம்ம அதை என்ன பண்ணுறோம், நம்ம இயருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ ஃபார் மந்த் என்ன பண்ணுறான் 2,500 எடுக்கிறான் சார். அப்போ இயருக்கு எவ்வளோ வரும்? அப்போ 2,500 அப்போ 2,500 into 12 அது ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் 12 நாளில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம். அப்போ சைக்கிள் பண்ணுங்க 6 2 24 6 30 அப்போ எவ்வளோ சார் 30,000 ஃபார் இயருக்கு 30,000. அப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஆட் ட்ராயிங்ஸ் எவ்வளோ சார் 30,000. அப்போ 3,30,000 புரியுதுங்களா? அடுத்தது லாஸ் இருக்கா? லாஸ் இல்லை சார், புரியுதா? அதாவது 2,500 per month, அதாவது withdraw the amount 2,500 மட்டும் கொடுத்துருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, அது இயருக்கு எடுத்துக்கிறோம். ஆனால் இதில் என்ன பண்ணிட்டோம் 2,500 per month. அப்போ அதை நம்ம இயருக்கு கொண்டு வந்துடும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 2,500னா அப்போ 12 மாதம் நம்ம எவ்வளோ இப்போ எடுக்கிறோம் சார், நம்ம அதாவது 30,000 எடுக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இயருக்கு 30,000. அப்போ 30,000 ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது எதை இருந்தால் ஆட் பண்ணிக்கிறோம், லாஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் லாஸ் இல்லை, அதனால் during the year he reduced further capital 50,000. அப்போ நாம் என்ன பண்ணுவோம், லஸ் further capital additional capitalனு சொல்லலாம். additional capitalனு போட்டுக்கலாம், அல்லது further capital reduced எவ்வளோ சார் 50,000. அப்போ 50,000 நம்ம மைனஸ் பண்ணோம்னா 2,80,000. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது ப்ராஃபிட்டாக இருந்தால் மேனேஜ் பண்ணிக்கிறோம். இதில் ப்ராஃபிட் கொடுக்கல. அப்போ லஸ் அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ சார்? ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிருக்கேன் அவ்வளோ 2,50,000. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சார் 30,000 ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட் 30,000. அப்போ இது எப்படி ப்ராஃபிட்னு சொல்கிறோம் சார்? அதாவது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ சார் 2,80,000. அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்னா 30,000. பட் ஆட் drawings எவ்வளவு 30,000. அப்போ 3,30,000. தென் லஸ் additional capital introduced 50,000. அப்போ 2,80,000. தென் லஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 2,50,000. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சார், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்ங்கிறது அட்ஜஸ்டட்னா 3,00,000 க்ளோசிங் கேபிட்டலாக இருந்தாலும் எதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம், அதாவது டிராயிங்ஸை நாம் ஆட் பண்ணுறோம், ஃபர்தர் கேபிட்டலை மைனஸ் பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் அட்ஜஸ்டட். அப்போ 2,80,000. அப்போ ஓப்பனிங் கேபிட்டலை மைனஸ் பண்ணுறோம் சார். அப்போ 2,50,000. அப்போ 30,000. அப்போ அதாவது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் exceeds the opening capital. Adjusted closing capital 2,80,000. But opening capital 2,50,000. அப்போ 30,000 நமக்கு என்னன்னு சொல்கிறோம் ப்ராஃபிட். தட்ஸ் வாட் சார். அப்போ இதை பொறுத்தவரையிலும் சார் நமக்கு இந்த சம்ஸ் பொறுத்தவரையிலும் ரொம்ப ஈஸியான சம். அப்போ புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தை பொறுத்தவரையிலும் நம்ம 2 மார்க்ஸ் தியரி கொஸ்டின்ஸ் பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ வாட் யூ மீன் பை சிங்கிள் என்ட்ரி, வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டபுள் என்ட்ரி அண்ட் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம், வாட் ஆர் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் சிங்கிள் என்ட்ரி. இந்த 3 கொஸ்டின்ஸும் தரவாக படிச்சுங்க சார். ஏன்னா நமக்கு ஈக்குவலாக நமக்கு என்ன பண்ணுறோம், அக்கௌண்ட்ஸுக்கு ஈக்குவலான தியரி போர்ஷன்ஸ் கேட்போம் ஃபஸ்ட்டு. அடுத்து 2வது ஸ்டெப் அக்கௌண்ட்ஸ்னு வரும்போது அப்போ 2 மார்க்ஸ் சம், 3 மார்க்ஸ் சம், 5 மார்க்ஸ் சம்னு நம்ம செப்பரேஷன் பண்ணிக்கிறோம். அப்போ 2 மார்க்ஸ் சம்ஸை பொறுத்தவரையிலும் ஹவு டு ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டலை கொடுத்து
அதன் பிறகு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுலேயே ரெண்டாவது பி டைப் அப்படின்னு சொல்வது ஹவு டு ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் ஃபிகர், அதை கண்டுபிடிக்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இந்த 3 மார்க்ஸ் சம்ஸ் அப்படின்னு பார்க்கணும். 3 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், 5 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். அப்போ 3 மார்க்ஸ் சம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சார் நாம் என்ன பண்ணிடுறோம், அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சி ப்ராஃபிட் அண்ட் லாஸை கண்டுபிடிக்கிறது, அல்லது க்ளோசிங் கேபிட்டலை கண்டுபிடிச்சி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறது, அல்லது 2 கேபிட்டலையும் கண்டுபிடிச்சி அதன் பிறகு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறது. பட் இந்த 8 சம்ஸ் பொறுத்தவரையில் நாம் என்ன பண்ணுறோம் சார், 2 கேபிட்டலும் ஓப்பனிங் கேபிட்டல் இல்லை, க்ளோசிங் கேபிட்டல் இல்லை. அப்போ 2 கேபிட்டல் நாம் என்ன பண்ணிடுறோம், கண்டுபிடிக்கிறோம். அப்போ 2 கேபிட்டலையும் கண்டுபிடிச்சி அதன் பிறகு ப்ராஃபிட் அண்ட் லாஸை நாம் கணக்கிடுறோம். புரியுதுங்களா? அப்போ ஆக்சுவலாக இது 3 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். அதுக்கு அடுத்தது 3 மார்க்ஸ் ஆர் 5 மார்க்ஸ் சம்ஸ்ன்னு பார்க்கும்போது இதை பொறுத்தவரையில் கேபிட்டல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிச்சி எப்படி கணக்கிடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். அதுக்கு அடுத்தது சார் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சார், இந்த 5 மார்க்ஸ் சம்ஸ்ன்னு பார்க்கும்போது எப்பயுமே சார் நமக்கு ஒரு கணக்கு அப்படின்னு பார்க்கும்போது அப்போ சிங்கிள் என்ட்ரி அப்படிங்கிறது இட் இஸ் ஏ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஆர் சிங்கிள் என்ட்ரி சொல்லுவோம். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னா கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னாவே கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னால் நம்ம டபுள் என்ட்ரின்னு சொல்லுவோம். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது முற்று பெறா, அதாவது முழுமை பெறா பதிவேடுகள். முழுமை பெறா அப்படின்னு சொல்லும்போது அது நாம் என்ன பண்ணிடுறோம், இதே டபுள் என்ட்ரியை பொறுத்தவரையிலும் நாம் அக்கௌண்ட்ஸில் காட்டக்கூடிய 3 ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது பர்சனல் அக்கௌண்ட், இம்பர்சனல் அக்கௌண்ட், தென் நாமினல் அக்கௌண்ட், 3 அக்கௌண்ட் போடுவோம். அப்போ இந்த 3 அக்கௌண்ட்டும் எதில் கவர் ஆகும், டபுள் என்ட்ரியில் கவர் ஆகும். பர்சனல் அக்கௌண்ட்டும் கவர் ஆகும், இம்பர்சனல் ஆர் ரியல்னு சொல்லுவோம், ஆர் ரியல் அக்கௌண்ட் அதுவும் கவர் ஆகும், தென் நாமினல் அக்கௌண்ட் அதுவும் கவர் ஆகும். அப்போ இது 3 அக்கௌண்ட்டும் கவர் ஆகிறது நம்ம என்னென்னு பார்க்குறோம் சார், டபுள் என்ட்ரின்னு சொல்லுவோம். பட் சிங்கிள் என்ட்ரியை பொறுத்தவரையில் சார் ஒன்லி 2 அக்கௌண்ட்ஸ் மட்டும் இன்வால்வ் ஆகும். அதாவது பர்சனல் ரியல் இது 2 மட்டும்தான் இடம்பெறும். அதாவது நாமினல் அக்கௌண்ட் முற்றிலும் புறக்கணிக்கப்படும். அப்போ நாமினல் அக்கௌண்ட் முற்றிலும் புறக்கணிக்கப்படுவதால் இதை நாம் என்ன பண்ணுறோம், அதாவது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் முழுமை பெறா பதிவேடுகள்னு பார்க்குறோம். அப்போ ஆக்சுவலாக நாம் என்ன பண்ணுறோம்னா சார், நம்ம அக்கௌண்ட்ஸ் பொறுத்தவரையில் மேக்ஸிமம் இன்றைக்கி அக்கௌண்ட்ஸினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுக்கு எப்படி நம்ம அதாவது ஜேர்னல்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணுறது, எப்படி லெட்ஜர் போடுறது இப்படின்னு தெரியாமல் கணக்கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஆக்சுவலாக நம்ம அக்கௌண்ட்ஸ் முறைப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஆக்சுவலாக ஒரு கடையிலேருந்து கணக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவன் சிங்கிள் என்ட்ரியில் கணக்கு எழுதியிருப்பான், அதை நம்ம டபுள் என்ட்ரியாக மாற்றணும். அந்த டபுள் என்ட்ரியாக மாற்றி அதன் பிறகு நாம் என்ன பண்ணிடுறோம், ஃபைனல் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம். அப்போ இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பொறுத்தவரை ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் the 3 accounts are involved in the final account. This is called a trading account, profit and loss account and balance sheet னு சொல்லுவோம். அப்போ இந்த 3 அக்கௌண்ட் ப்ரிப்பரேஷன் தகுந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணுறோம், ட்ரையல் பேலன்ஸ் தயாரிப்போம். You may prepare the journal, then you must prepare the ledger account. புரியுதுங்களா? அப்போ ஜேர்னல்ஸ்லேருந்து லெஜர் தயார் பண்ணுறோம், லெஜர்லேருந்து எது ப்ரிப்பேர் பண்ணுறோம், ட்ரையல் பேலன்ஸ் தயார் பண்ணுறோம். அப்போ ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து நம்ம ஃபைனல் அக்கௌண்ட் தயார் பண்ணுறோம். அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லேருந்து நம்ம 3ஆக பிரிக்கிறோம், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் யூ மே கெட் த கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் தென் த க்ளோசிங் த ட்ரேடிங் அக்கௌண்ட் யூ மே கெட் த total profit for the business concern. The total profits are transferred to the profit and loss account, profit in the credit side of the profit and loss account. You may close the profit and loss account, you may get the net profit. The net profit are only transferred to the liability side of the balance sheet, and net loss it will be transferred to the asset side or you may loss from the capital. புரியுதுங்களா? இதே நமக்கு நெட் ப்ராஃபிட்டை நம்ம எதில் ஆட் பண்ணலாம் சார், அதாவது லைபிலிட்டி சார் அப்படியே போட்டாலும் ஆட் ஆகிடும், அல்லது ப்ராப்பராக போடணும் அப்படின்னா சார் நம்ம எதிலோட ஆட் பண்ணலாம், கேபிட்டலோட ஆட் பண்ணி காமிக்கணும். அதே லாஸாக இருந்தால் கேபிட்டல் இருந்து லெஸ் பண்ணி காமிச்சாங்க. அப்போ ஆக்சுவலாக இந்த நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டத்துக்கு சார் இந்த 4 அவசியம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் கால்ட் அதாவது total sales. Second one is total purchases.
total purchases C அதாவது debtors closing balance அதே மாதிரி creditors closing balance. புரியுதுங்களா? அப்ப நாம என்ன பண்றோம் சார், இது நான்கும் இருந்தால்தான் ஒரு சிங்கிள் என்ட்ரியை டபுள் என்ட்ரியாக மாற்ற முடியும். அதாவது நமக்கு தேவை என்ன பண்ணணும், டோட்டல் சேல் தேவை, அதே மாதிரி டோட்டல் பர்ச்சேஸ் தேவை, அதே மாதிரி டெட்டார்ஸுடைய க்ளோசிங் பேலன்ஸ் தேவை, அதே மாதிரி கிரெடிட்டார்ஸுடைய க்ளோசிங் பேலன்ஸ் தேவை. அப்போ இந்த நாலும் இருந்தால்தான் நாம் எதை கண்டுபிடிக்க முடியும் சார், அதாவது டபுள் என்ட்ரி, அதாவது சிங்கிள் என்ட்ரி டபுள் என்ட்ரியாக மாறும். அப்போ இதில் எந்த விஷயம் இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணியாகணும் சார், நம்ம கண்டுபிடிச்சாகணும். புரியுதுங்களா? எப்படி நம்ம என்ன பண்ணுறோம், சிங்கிள் என்ட்ரியில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எதை பண்ணணும் சார், சிங்கிள் என்ட்ரியில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கணும்னா ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டல் அவசியம்னு பார்த்தோம். அப்போ ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டலும் கொடுத்துருந்தா நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் சார், ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஈஸியாக கணக்கிட்டுக்கலாம். அப்போ நம்ம ஒரு சம்ஸ் போடுறோம் இல்லைங்களா, அப்போ அதில் ஓப்பனிங் கேபிட்டல் இல்லை, க்ளோசிங் கேபிட்டல் இல்லை. அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க தேவையான ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், அதாவது பேலன்ஸ் ஷீட் கொடுக்கப்பட்டிருக்கு, அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் பேலன்ஸ் ஷீட் கொடுக்கப்பட்டிருக்கு, அதிலிருந்து நம்ம கணக்கு தயாரிக்கிறோம். அதன் பிறகு எப்படி அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி ப்ராஃபிட் அண்ட் லாஸை நம்ம கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி சார், அதாவது சிங்கிள் என்ட்ரி டபுள் என்ட்ரியாக மாற்றுவதற்கு இந்த 4 ஐட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது டோட்டல் சேல்ஸ், அதே மாதிரி டோட்டல் பர்ச்சேஸ், அதே மாதிரி டெட்டார்ஸுடைய க்ளோசிங் பேலன்ஸ், அதே மாதிரி கிரெடிட்டார்ஸுடைய க்ளோசிங் பேலன்ஸ். அப்போ இந்த டோட்டல் சேல்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கும் சார், அதாவது கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸ் இது ரெண்டும் அடங்கியதான் நம்ம என்னென்னு பண்ணுறோம் சார், டோட்டல் சேல்ஸ்ன்னு சொல்கிறோம். கேஷ் சேல்ஸும் கிரெடிட் சேல்ஸும், அதாவது கேஷ் சேல்ஸு கிரெடிட் சேல்ஸு சேர்ந்ததுலாம் நாம் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி நாம் சார் டோட்டல் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது போது கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். புரியுதுங்களா? இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா நாம் டோட்டல் பர்ச்சேஸ் சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சார், அப்போ ஒரு சேல்ஸ் அப்படின்னாவே அந்த சேல்ஸில் நமக்கு என்ன அடங்கியிருக்கு சார், சேல்ஸில் நமக்கு என்ன அடங்கியிருக்கு, சேல்ஸை பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு அப்போ சேல்ஸ் நமக்கு என்ன தேவை சார், கேஷ் சேல்ஸு ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம என்னென்னு பார்க்குறோம் சார், டோட்டல் சேல்ஸ்ன்னு பார்க்குறோம். அப்போ இந்த கணக்கு பொறுத்தவரை கேஷ் சேல்ஸும் தேவை, கிரெடிட் சேல்ஸ் ரெண்டும் சேர்ந்து தான் டோட்டல் சேல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் சிங்கிள் என்ட்ரியில் எதை கொடுத்துருப்பான் தெரியுமா சார், சார் கேஷ் சேல்ஸ் மட்டும் கொடுத்துருப்பான் சார், கேஷ் சேல்ஸ் மட்டும் இருக்குது சார், கேஷ் சேல்ஸ் மட்டும் கொடுத்துருப்பான், எதை கொடுத்துருக்க மாட்டான், கிரெடிட் சேல்ஸ் இருக்காது. யூ மே ஃபைண்ட் அவுட் த கிரெடிட் சேல்ஸ் ஃபார் த பர்டிகுலர் பிஸ்னஸ் கன்சர்ன். அப்போ ஆக்சுவலாக கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நாம் என்ன பண்ணியிருக்கோம் சார், அப்போ சேல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கேஷ் சேல்ஸ் கொடுத்துருப்பான். அப்போ கேஷ் சேல்ஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் சார், கணக்கிலே கொடுக்கப்பட்டிருக்கோம். அப்போ கிரெடிட் சேல்ஸை நம்ம கண்டுபிடிச்சாகணும். புரியுதுங்களா? அப்போ கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சார் நாம் அதாவது டோட்டல் டெட்டார்ஸ்னு ஒரு அக்கௌண்ட்டை தயாரிக்கணும். புரியுதுங்களா? டோட்டல் டெட்டார்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் தயாரிச்சோம்னா நம்ம என்ன பண்ணிடுறோம் சார், கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிக்கலாம். எப்படி நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கல அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல், அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லும்போது கொடுக்கல அப்படின்னா சார் நம்ம என்ன பண்ணுறோம் சார், ஃபைண்ட் அவுட் த
க்ளோசிங் கேபிட்டல் ஆஃப் த பிஸ்னஸ் கார்டு சார். அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல அப்படின்னா சார் நாம் எதை கண்டுபிடிக்கிறோம் சார், அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்ஸ், அதாவது அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் கண்டுபிடிச்சி ஓப்பனிங் இயராக இருந்தால், அதாவது போன சம்ஸில் பார்த்தோம் 1/1/2018 அப்போ ஓப்பனிங் கேபிட்டல், 31/12/2018 க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம். அப்போ அதே மாதிரி சார் நம்ம இதில் டோட்டல் சேல்ஸ் தேவை, 4 ஐட்டங்கள் தேவை. அதாவது சிங்கிள் என்ட்ரியை டபுள் என்ட்ரியாக மாற்றுவதற்கு ஃபஸ்ட் ஐட்டம் டோட்டல் சேல்ஸ் தேவை, ரெண்டாவது டோட்டல் பர்ச்சேஸ் தேவை, மூன்றாவது அதாவது டெட்டார்ஸுடைய க்ளோசிங் பேலன்ஸ் தேவை, அதே மாதிரி நாலாவது கிரெடிட்டார்ஸுடைய க்ளோசிங் பேலன்ஸ் தேவை. புரியுதுங்களா? அப்போ இந்த 4 சம்சம், இந்த 4ம் இருந்தால்தான் நாம் ஒரு பிஸ்னஸை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ண முடியும் சார், அந்த சிங்கிள் என்ட்ரியை டபுள் என்ட்ரியாக மாற்ற முடியும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எதை மட்டும் பார்க்குறோம் சார் நம்ம, அதாவது கேஷ் சேல்ஸை மட்டும் பார்க்குறோம். அதாவது டோட்டல் சேல்ஸை மட்டும் பார்த்தா அதில் கேஷ் சேல்ஸ் கணக்கிலே கொடுத்துருப்பாங்க, பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும் சார், கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சார், அதாவது டோட்டல் டெட்டார்ஸ்னு ஒரு அக்கௌண்ட்டை தயாரிப்போம். அதாவது டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டை தயாரித்து அதில் டெபிட் சைட்லேயும் கிரெடிட் சைட்லேயும் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு ஃபார்மேட் இருக்குது, அந்த ஃபார்மேட் பிறகு பார்ப்போம். அந்த ஃபார்மேட் கொடுப்போம், அதை க்ளோஸ் பண்ணோம்னா கிரெடிட் எக்ஸீட்ஸ் தி டெபிட், அதாவது கிரெடிட் சைடு அதிகமாகவும் டெபிட் சைடு குறைவாகவும் இருக்கும். இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தொகை நம்ம என்னென்னு சொல்கிறோம் சார், கிரெடிட் சேல்ஸ்ன்னு பார்க்குறோம். அப்போ கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ கேஷ் சேல்ஸையும் கிரெடிட் சேல்ஸையும் கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடியது டோட்டல் சேல்ஸ். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது அதே மாதிரி தான் சார் நம்ம என்ன பண்ணிடுறோம் சார், நம்ம அதாவது டோட்டல், அதுக்கு அடுத்தது டோட்டல் பர்ச்சேஸ். டோட்டல் பர்ச்சேஸ்ங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ், இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம என்னன்னு பார்க்குறோம் சார். இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம டோட்டல் பர்ச்சேஸ்ன்னு பார்க்குறோம். அப்போ ஆக்சுவலாக கணக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேஷ் பர்ச்சேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, கேஷ் பர்ச்சேஸ் கொடுக்கப்பட்டிருக்கோம். அப்போ கிரெடிட் பர்ச்சேஸை கண்டுபிடிக்கணும். அப்போ கிரெடிட் பர்ச்சேஸை கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம எது யூமே ப்ரிப்பேர் த டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட்ஸாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்னு ஒன்று இது தயாரித்தோம் அப்படின்னா சார் நாம் என்ன பண்ணுறோம் சார், நம்ம அதாவது டெபிட் சைட் கிரெடிட் சைட். அப்போ டெபிட் சைட் கிரெடிட் சைட், அப்போ டெபிட் சைட் கிரெடிட் சைடில் ஃபார்மேட் இருக்குது சார். அந்த ஃபார்மேட் போட்டோம் அப்படின்னா சார் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம், அதாவது கிரெடிட் எக்ஸீட்ஸ் தி டெபிட் சார். எப்படி டோட்டல் சேல்ஸுக்கு அதாவது டெபிட் எக்ஸீட்ஸ் கிரெடிட் போட்டுவோம், அதே மாதிரி இதில் கிரெடிட் எக்ஸீட்ஸ் தி டெபிட் போட்டோம். அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிடுறோம் சார், நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ்னு கண்டுபிடிப்போம். அப்போ ஏற்கனவே கேஷ் பர்ச்சேஸ் கொடுத்துருக்கோம், அப்போ கிரெடிட் பர்ச்சேஸை கண்டுபிடிக்கிறோம். அப்போ நம்ம இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது டோட்டல் பர்ச்சேஸ். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது சார் நம்ம என்ன பண்ணுறோம், டெட்டார்ஸுடைய க்ளோசிங் பேலன்ஸ், கிரெடிட்டார்ஸுடைய க்ளோசிங் பேலன்ஸ். சில கணக்கில் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா சார், கேஷ் சேல்ஸும் கொடுத்துருப்பான், கிரெடிட் சேல்ஸும் கொடுத்துருப்பான். புரியுதுங்களா? அப்போ கேஷ் சேல்ஸும் கொடுத்துப்பட்டு கிரெடிட் சேல்ஸும் கொடுத்துருந்தா அப்போ எதை கொடுத்துருக்க மாட்டேன் சார், டெட்டார்ஸுடைய க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்க மாட்டான். அந்த டிஃப்ரென்ஸ் தொகை டெட்டார்ஸுடைய க்ளோசிங் பேலன்ஸ்னு அர்த்தம். அதே மாதிரி பர்ச்சேஸை பொறுத்தவரையிலும் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோம், அதாவது கேஷ் பர்ச்சேஸ் கொடுத்துருப்பான், கிரெடிட் பர்ச்சேஸும் கொடுத்துருப்பான். அப்போ எதை கொடுத்துருக்க மாட்டான், கிரெடிட்டார்ஸுடைய க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்க மாட்டான். அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் தொகை கிரெடிட்டார்ஸுடைய க்ளோசிங் பேலன்ஸ். அப்போ ஆக்சுவலாக ஒரு சிங்கிள் என்ட்ரியை பொறுத்தவரையிலும் இந்த 4 விஷயங்கள் எப்படி போடுறதுன்னு கற்றுக்கிட்டோம்னா நோ ப்ராப்ளம், தட்ஸ் ஆல் ஓவர் சார். இந்த சாப்டரே முடிஞ்ச மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த 4 விஷயங்கள், அதாவது டபுள் என்ட்ரியாக மாறுவதற்கு 4 விஷயங்கள் முக்கியம். ஃபஸ்ட்டு டோட்டல் சேல்ஸ், அடுத்து டோட்டல் பர்ச்சேஸ், டெட்டார்ஸுடைய க்ளோசிங் பேலன்ஸ், கிரெடிட்டார்ஸுடைய க்ளோசிங் பேலன்ஸ் 4. அப்போ ஆக்சுவலாக நமக்கு அதாவது
கேஷ் சேல்ஸ் கொடுத்துருப்பான். அப்போ கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிக்கணும். கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் டெட்டார்ஸ்னு ஒரு அக்கௌண்ட்ஸ் தயாரிப்போம். அதே மாதிரி பர்ச்சேஸை பொறுத்தவரையிலும் கேஷ் பர்ச்சேஸ் கொடுத்துருப்பான். கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறது டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஒன்று தயாரிப்போம். அப்போ ஒரு கணக்கில் பொறுத்தவரை கேஷ் பர்ச்சேஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் ரெண்டு கொடுத்துருப்பான். அதே மாதிரி கேஷ் சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் ரெண்டு கொடுத்துருப்பான். அப்போ எதை கொடுத்துருக்க மாட்டோம் அப்படின்னா சார் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம். டெட்டார்ஸுடைய க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம். அப்போ அந்த டிஃப்ரென்ஸை மட்டும் க்ளோசிங் பேலன்ஸ்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதை மறுபடியும் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு விரிவாக ஒவ்வொன்றையும் போட்டு முடிச்சுட்டு இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சார் இதை மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுட்டு நான் ஃபஸ்ட் சாப்டர் ஓவர் சார். நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஃபார் ஆல் சார்.